வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஆட்டோ தொழில் தொடங்கலாமா அதை பற்றி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஆட்டோ சம்மந்தப்பட்ட நண்பர்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் கருத்து சொல்லணும்னா அந்த குரூப்பில் சொல்லலாம். அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் சொல்கிறேன், போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக ஆட்டோ தொழில் தொடங்கணுன்ற நினப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த நினப்பு வந்து தயவு செஞ்சு என்ன கேட்டிங்கன்னா ஆட்டோ தொழிலுக்கு வர வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தொழில் வந்து அவ்வளோ லாபகரமான தொழிலாக இல்லை. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வைங்களேன், முன்னெல்லாம் வந்ததுன்னா நான் வந்து 1000 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னு வைங்களேன், 200 தான் டீசல் போடுவேன். 200 டீசல் போட்டேன்னா 1000 ரூபாய்க்கு ஓட்டிடுவேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 200 வண்டி டியூ போயிடுது, ஒரு 100 தேய்மானம் போயிடுதுன்னு வைங்களேன், ஒரு 500 போனாலும் 500 எனக்கு மிச்சம் இருக்கும். அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எனக்கு வந்து 300 போடணும். அப்புறம் இப்போ டீசல் விலை மற்ற பொருள் ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆயில் மாத்திரன்னா ஒரு 850-900 இருந்தால் போதும், நான் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1500 தேவைப்படுது. பொருளோட ரேட்டு அதிகமாகிடுச்சு. அதனால பார்த்திங்கன்னா ஆட்டோ தொழிலுக்கு வர்றது வந்து இப்போக்கி ரொம்ப சிரமம். அதுக்கு வேறு தொழில் பார்த்துக்கலாம். 500 கிடைச்சாலும் 500 நமக்கு வந்து லாபமாக தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இப்போ 1000 ரூபாய்க்கு ஓடுதுன்னு வைங்களேன், மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படி ஓடாது. 200 தான் ஓடும், 100 ஓடும். ஒரு நாள் சுத்தமாக இருக்காது. சும்மா உட்காந்துட்டு வர்ற மாதிரிலாம் நிறைய இது கஷ்டம் இருக்குது. ஒரு நாள் ஓடும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வீக்கெண்டு அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா ஓடும். அப்புறம் என்ன ஏதாவது விசேஷம்னா ஓடும். அதுக்கப்புறம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. சப்போஸ் இப்போ யாராவது ஆட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா யார் எடுக்கலான்னா பார்த்திங்கன்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே, அதாவது தன்னோட பிள்ளைங்க எல்லோரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பசங்களும் நல்ல நிலமையில் இருக்காங்கன்னா அவங்க ஓட்டலாம். கண்டிப்பாக அவங்க ஆட்டோ ஓட்டலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கும். அது வந்து அந்த ஆட்டோ வர வருமானம் வந்து நமக்கு வந்து அன்னன்னைக்கு தேவைக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை வச்சு தான் சம்பாதிக்கணும், இதை வச்சு தான் முன்னேறணுன்னா வாய்ப்பே கிடையாது. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாமே தவிர இதை வச்சு வந்து ஒன்றும் முன்னேற்றமே கிடையாது. நான் இப்போ 3 வருஷமாக ஓட்டுறேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு அன்னன்னைக்கு செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கே தவிர இதை வச்சு ஒரு முன்னேற்றம்ன்றது ரொம்ப கம்மி தான். அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா யார் ஆட்டோ ஓட்டலான்னு கேட்டிங்கன்னா பெரியவங்கன்னு சொன்னேன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா தேவையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அன்னன்னைக்கு நமக்கு செலவுக்கு தான் வேணும்னா ஓட்டலாம். இதையே தொழிலாக வச்சு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வருமானம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு செலவு இருக்காது. நம்ம அன்னன்னைக்கு ஓட்டுவோம், அன்னன்னைக்கு செலவு பண்ணுவோம், அது முடிஞ்சிடும். ஆனால் சப்போஸ் கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்தையெல்லாம் ஆகிட்டுனா அவங்களுக்கு குழந்தைக்கு வர்ற திடீர்னு முடியாமல் போகும். அந்தமாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். அந்தமாரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆட்டோ இப்போக்கி வாங்குகிற தொழில் முடிவு இருந்துச்சுன்னா இப்போக்கி இந்த தொழில் வேண்டாம். இப்போக்கின்னு இல்லை, ஆட்டோ தொழிலே வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ ஆட்டோ தொழிலுக்கு. அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆட்டோ வாங்கணுன்னா கொஞ்சம் எல்லா தேவையும் எனக்கு அன்னன்னைக்கு சுமார் 200-300 கிடைச்சா போதுன்னா நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.